தமிழக அரசின் இலவச வேட்டி சேலை திட்டம் தொடர்பான ஒப்பந்த புள்ளிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தமிழக அரசின் இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகளுக்கு தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த வழக்கு தொடர்பான முதற்கட்ட தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது ஏழை மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்த வகையில் அடுத்த ஆண்டு, அதாவது 2018ஆம் ஆண்டுக்காக இலவச வேட்டி வழங்கும் திட்டத்திற்கு இந்த வேட்டி மற்றும் சேலையை நெய்வதற்கான நூல் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் கடந்த ஜூன் 22ஆம் தேதி கோரப்பட்டது. ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. இந்த ஒப்பந்த புள்ளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெண்டரில் கலந்து கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே சாய கழிவு நீரை வெளியேற்றவில்லை என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என ஒரு பிரிவு அந்த டெண்டர் பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் நூற்பாலை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களுடைய நூற்பாலை நூலை சாயமேற்றுவதற்காக மும்பையில் உள்ள ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும், அந்த மகாராஷ்டிரா போன்ற பிற மாநிலங்களில் இந்த சாய கழிவு நீரை ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில், குறிப்பிட்ட ஆழத்தில் நேரடியாக கொண்டு கடலில் விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஜீரோ டிஸ்சார்ஜ் என சொல்லக்கூடிய கழிவு நீரை வெளியேற்றவில்லை என்ற ஒரு நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதனால பிற மாநிலங்களில் உள்ள நிறுவனங்களை இந்த டெண்டர் நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதை தடை செய்யும் வகையில இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லி இந்த டெண்டர் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும். அதே சமயம் வெளிமாநில நிறுவனங்கள் பங்கு பெற அனுமதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரியிருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எம் துரைசாமி இந்த டெண்டரை வரும் 13ஆம் தேதி வரை, இதுவரைக்கும் யாரையாவது சக்சஸ்ஃபுல் டெண்டர், அதாவது இவர் தேர்ந்த பிட்டர் அப்படின்ற மாதிரி தேர்வு செஞ்சிருந்தாலும் அதை டெண்டரை இறுதி செய்யக்கூடாது, யாருடைய ஒப்பந்த புள்ளியையும் நிராகரிக்க கூடாது என சொல்லி ஜூலை 13ஆம் தேதி வரை டெண்டரை இறுதி செய்யறதுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.